பிரைஸ் தி லார்ட். போர் சேவர்கள் கூட்டத்தில் நான் தான் அவர் என்று இயேசு சொன்னபோது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். யோவான் 18 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது செய்ய போர் சேவகரும் அதிகாரிகளும் வந்தார்கள். அவர்கள் நசரேயனாக இயேசுவை தேடுவதாக கூறினாங்க. இயேசு அவர்களிடம் நான் அவர்தான் என்றார். அவரை காட்டிக் கொடுக்க வந்த யூதாஸ் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். யூதாஸ் இப்போது இயேசுவோடு இல்லை, ஆனால் அவரை எதிர்ப்பவர்களோடு இருக்கிறான். நான் அவர்தான் என்று இயேசு சொன்ன உடனே போர் சேவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இது இயேசுவின் தெய்வீக அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கிறது. அவருடைய எதிரிகள் கூட அவருடைய மகிமையால் மூழ்கடிக்கப்பட்டனர். ஆனால் யூதாசோ அசையாமல் அப்படியே இருக்கிறான். இயேசுவின் வார்த்தைகள் 600க்கும் மேற்பட்ட வீரர்களை நிராயுதபாணி ஆக்கினது இருந்த போதிலும் அவர் கைது செய்யப்பட அனுமதித்தார். நம்முடைய ரட்சிப்பிற்காக மனமுகந்து சரணடைகிறார். கீழ்ப்படுதலுடன் அன்பிலும் இயேசு சிலுவையை தேர்ந்தெடுக்கிறாரு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11-13 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. நாள் உண்டாகுவதற்கு முன்னே நானே இருக்கிறேன். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன் நான் அவர்தான் என்று சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். இதன் மூலமாக அவரே ரட்சகர் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். யூதாஸ் கரியோத்து கடைசி நேரத்தில் கூட பின்வாங்கி மனம் திரும்பி இருக்கலாம். மாறாக அவர் சத்தியத்துக்கு எதிராளிகளுடன் நிற்கிறாரு. இயேசு இதை கண்டு ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு நன்றாக அறிந்திருந்தார். ஆயினும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் அதை அனுமதித்தார். அதே போல் நாம் மற்றவர்களாக காட்டிக் கொடுக்கப்படும் போது அல்லது ஆழமாக காயப்படுத்தும் போது நாம் அதை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இயேசு அவர் நன்றாக புரிந்து கொள்வார். தேவனே நீதியை கையாளட்டும் என்று நாம் மன்னிப்புடனும் நம்பிக்கையுடன் நடந்து கொள்வோமாக. அதே நேரத்தில் நம் சொந்த வாழ்க்கையில் சத்தியத்தை நாம் புறக்கணிக்க கூடாது. தேவனுடைய குரலுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆமென்.